காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உரையாற்றி வருகிறார். அதனை காணலாம். துணிதென்றால் தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட முடியும். எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகவில்லை என்று நாம் கவலைப்பட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் காரிய கமிட்டியில தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டு கொடுத்திருக்கிறோம். எல்லோரும் விரும்பினோம். இந்த தேசத்து மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் இன்று அரசியலை அவர் பார்க்கவில்லை. நான் உணர்ந்ததில் பார்த்ததெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன வழிகாட்டி விட்டு செல்ல போகிறோம் என்ற பார்வை அவருக்கு இருக்கிறது. அதுதான் தூர பார்வை என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிட்ட பார்வையும் இருக்கிறது, தூர பார்வையும் இருக்கிறது. நாம் தூர பார்வையை பார்க்க போகிறோமா, கிட்ட பார்வையை பார்க்கிறோமா? லாங் டர்ம் கோல் ஆர் ஷார்ட் டர்ம் கோல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இன்றைய அரசியல், நான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நான் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், நான் உள்ளாட்சி பிரதிநிதியாக வேண்டும். ஆனால் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும்? காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். உழைப்பவர்களுக்கும் இந்த கட்சி மீது விசுவாசம் உள்ளவர்களுக்கும் தகுந்த பொறுப்புகளை வழங்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தேவையான ஒன்று. இந்த தேவையை பூர்த்தி செய்துவிட்டால் நாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவோம். அடுத்த தலைமுறைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய ஆயுதமாக இந்த பாசிசவாதிகளை எதிர்த்து போராடும். ஆகவே என் அருமை தலைவர் பெருமக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். அண்ணன் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் யதார்த்தமாக பேசக்கூடியவர், எதையும் ஒளிமறைவில்லாமல் பேசக்கூடியவர். அவரை பெரிதாக யாரும் அவர் பேசும்பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் எழுந்து சத்தம் போட்டு அதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம தலைவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் தலைவர் தான், என்றென்றும் தலைவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார். எல்லோரும் விமர்சனம் செய்யக்கூடியவர். ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா? முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா? எல்லோரையும் விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார். ஆகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் பேசும்பொழுது நீங்கள் அங்கே இங்கே கூச்சலிட்டது. இனி வரும் காலங்களில் நம்முடைய தலைவர்கள் பேசும்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பேசவில்லை என்றால் அவரை அழைத்து பேசுங்கள், அவரிடம் சென்று பேசுங்கள். இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எது தேவை இருக்கிறது என்றால் உண்மை, ஒற்றுமை, உழைப்பு. ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று நாம் ஆளுங்கட்சியாக கர்நாடகாவில் இருக்கிறோம், தெலுங்கானாவில் இருக்கிறோம், இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிறோமே. அங்கே தமிழ்நாடுக்கு நிகராக வெற்றி பெற முடியவில்லை என்ற பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், கேட்ட கேள்விகள் எல்லாம் என்ன என்றால், தமிழ்நாடு என்பது கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு எல்லாத்திலும் பின்னி பிணைந்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த தேசத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு எழுந்து நிற்கும். இந்த தேர்தலில் தமிழ்நாடு எழுந்து நின்று இருக்கிறது. அதுதான் 40க்கு 40 வெற்றி. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முதலமைச்சர், என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது எப்பொழுதுமே மிகப்பெரிய பற்றும் அன்பும் அவரிடம் உண்டு, மரியாதை உண்டு. அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை. தேர்தல் காலங்களில் தினமும் 7 மணிக்கு 8 மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது 10 நிமிடம் வாதிக்காமல் அவர் போனை வைக்க மாட்டார். அது பாண்டிச்சேரி ஆகட்டும், எந்த தொகுதி ஆகட்டும், 10 தொகுதியிலும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார். அது வேறு. அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டப்பேரவையில் எது வந்தாலும் முதலில் எழுந்து குரல் கொடுப்பது காங்கிரஸ் பேரியக்கம் தான். அது மாற்று கருத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது தவறுதலாக பேசினால் நான் குரல் கொடுப்பேன். எதற்காக குரல் கொடுப்பேன்? சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்றால் நான் உண்மையான தோழமையாக இருக்கிறேன். அதுதான் அன்னை இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ் காந்தியும் இன்றைய தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லிக் கொடுத்தது. எங்கு நாம் இருக்கிறோமோ அங்கு உண்மையாக இருக்க வேண்டும். யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். அது எல்லாம் வேறு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கென்று கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் வேறு. பிற கட்சிகளுக்கு உள்ள கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் வேறு. அதற்காக நம்முடைய கட்சி கட்டமைப்பை வலிமை பெற செய்யக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னால் அது தவறு. என்னுடைய தார்மீக உரிமை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி.
இந்துக்களிடம் போனால் காலையில ஓம் என்று எழுதுவார்கள். இஸ்லாமியர்களிடம் சென்றால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்களிடம் சொன்னால் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவார்கள். இந்திய தேச பற்றாளரிடம் சென்றால் இது என்னுடைய நாடு என்று சொல்லுவான். காங்கிரஸ்காரனை காலையில் கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இணக்கமாக இருக்கிறோம் என்று பேசினால் அவர்கள் ரசிப்பார்களா? நாம என்றால் ரசிக்க மாட்டார்கள். நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று பாதை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி வேறு. தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கிறோம். பாசிசத்தில் எதிர்க்கும் போது தைரியமாக எதிர்க்கிறோம், தோழமையோடு சேர்ந்து எதிர்க்கிறோம். நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கமும் நீட்டை எதிர்க்கிறது. இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாம் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். அது வேறு, இது வேறு. ஆனால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது மட்டும் போதாது. வலிமையா இல்லையா என்று கேட்கலாம். வலிமையாக இருக்கிறது. காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உரையாற்றி வருகிறார். தனியாக போட்டியிடுவது பெரிய குற்றமில்லை என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இவர் பேசியதை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இதை செய்யாம